ஆண்டவரோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் தாங்கள் நேர்மையானவர்கள் என்று நம்பி மற்றவர்களையே இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உண்மையை சொன்னார். இருவர் இறைவரிடம் வேண்டு கோவிலுக்கு சென்றார். ஒருவர் பரிசேயர், மற்றவர் வரி தண்டுபவர். பரிசேயர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவரிடம் வேண்டினார்: கடவுளே, நான் கொள்ளையர், நேர்மையற்றோர், விபசாரம் போன்ற மற்ற மக்களைப் போலவே எல்லாம் வரி தண்டுபவரைப் போலவும் இல்லாதது பற்றி உமக்கு நன்றி சொல்லுகிறேன். வாரத்தில் 2 முறை நோன்பு இருக்கின்றேன். என் வருவாயில் எல்லாம் 10 பங்கை கொடுக்கின்றேன். ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாண்டிருந்து பார்க்க கூட துணியாமல் தாம் மார்பில் அடித்துக் கொண்டு கடவுளை பாவியாகிய என் மீது இறங்கியுள்ளோம் என்றார். இயேசு பரிசேயர் அல்ல, வரி தண்டுபவரை கடவுளுக்கு ஏற்புடையவராகிய வீடு திரும்பினார். ஏனெனில் தம்மையே தான் உயர்த்து கொள்பவர் தாழ்த்து பெறுவர், தம்மையே தாம் தாழ்த்துபவர் உயர்த்த பெறுவர் என உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதரர்களே, என்னுடைய மக்களில் நம்ம நிறைய விதமான மக்களை நம்ம பார்க்குறோம். சில மக்கள் ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நல்லவர்களாகவே இருப்பாங்க. சிலர் சில தவறுகளை செய்யலாம். ஆனால் நல்லவர்களாக இருப்பவர்கள் எப்போதுமே கொஞ்சம் பெருமையாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க எந்த பாவம் செய்கிறதில்லை, பொய் சொல்கிறதில்லை, திருடுறதில்லை. ஏன்னா ஒரு பணக்காரர் இருக்கவங்க திருடணும், எதுக்கு அவங்க பொய் சொல்லணும்? அவங்க எல்லாமே இருக்கவங்க எதுக்கு செய்யணும்? அப்படி இருக்கும் பொழுது நல்லவர்களாக இருக்கிறதுக்கு அவங்க நிறைய வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நிறைய வசதியெல்லாம் இருக்கிறதுனால. ஆனால் ஆண்டவர் இயேசு என்று ஒரு மக்கள்கிட்ட பார்க்குறாரு. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் ஜனங்கள் தாம் நேர்மையானவர்கள் என்று மற்ற மக்களுக்கு சொல்வதையும் மற்றும் அவர் நடந்து கொள்ளும் முறையில் ஆண்டவர் இந்த மூவியை சொல்கிறார். இருவர் கோயிலுக்கு போகும் பொழுது அதில் ஒருவர் பரிசேயரும் மற்றொருவரும் வரி தண்டுபவர். இந்த வரி தண்டுபவர் அவர் இந்த சோஷியலி கரப்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஏற்கனவே நிறைய லஞ்சம் வாங்குறது பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி அப்படின்னு. அதுபோல் அந்த காலத்தில் இந்த வரி தண்டுபவர் கூட இந்த மாதிரி லஞ்சம் வாங்கக்கூடிய மற்றும் மற்றவங்களுக்கு ஜனங்களுடைய பணத்தை முழுகிக்கொள்ள அப்படின்ட்டு அது சோஷியலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். உண்மையிலே அவங்க அப்படி தான் செஞ்சுருந்தாங்க. ஆனால் கடவுள்கிட்ட போகும் பொழுது அந்த பரிசேயர் கடவுள்கிட்ட வேண்டுறார்: நான் எந்த பாவம் நான் செய்யறதில்லை, கட்டளைகளை நான் நடந்து கொண்டு தான் போகிறேன், அதை தொடர்ந்து செய்கிறேன், நான் எங்கேயும் வெபிச்சாரமும் செய்யலை, இல்லை நான் எனக்கு கொடுத்த எல்லாம் அந்த 10% நான் கோயிலுக்கு நான் கொடுத்துட்றேன், அதனால் நான் நேர்மையாக இருக்கிறேன், அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். பார்க்க நன்றி சொல்கிறேன் கடவுளுக்கு. நான் இந்த மாதிரி தவறு செய்யலை, நான் கெட்டவன் இல்லை, நான் நல்லவனாக இருக்கிறது கடவுள் நன்றி சொல்கிறார். கிறிஸ்து பண்ணுவாங்களே, அது கடவுளுக்கு பிடிக்கல. சில நேரத்தில் நம்ம நான் செஞ்சேன் அப்படின்றது எப்பொழுதுமே நம்ம சொல்கிறோம். மற்றவர்கிட்ட நம்ம பெருமையாக நம்மளை பற்றியே நம்ம எப்போதுமே உயர்த்தி கொண்டே இருக்கோம். அப்படி செய்யும் பொழுது கடவுள் அதை விரும்பலை. ஆனால் இன்னொரு மனிதர் அவர் வரி தண்டு கலெக்ட் பண்ண டேக்ஸ் கலெக்டர் சொல்கிறோமே, அவர்
கடவுள்கிட்ட போயிட்டு கோயிலில் போயிட்டு அவர் தெரியும் அவர் நிறைய பாவம்லாம் செஞ்சுருக்காரு. அவர் வந்து மேலே கூட பார்க்க மாட்டேங்கிறார். தலையை குடிச்சு அந்த மார்பில் வச்சுக்கிறார். என் மேல் கருணை காட்டவும் நான் பாவியும் சொன்னார். கிறிஸ்துவர்களே, கடவுளுக்கு வந்து யாரும் பிடிக்கும்? நான் எப்போதுமே நல்லதே செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளா, இல்லை நான் செஞ்சது தவறு மன்னியும் அப்படின்னு கேட்குறோம்? ரெண்டுல யாரும் பிடிக்கும்? கிறிஸ்துவர்களே, கடவுள் வந்து நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கொடுத்துருக்காரு. சில பேருக்கு பாவசத்தில் வரும் பொழுது நான் எந்த பாவம் செய்யல பார்க்குறேன் அப்படின்னா, பாவசத்தில் வந்துட்டே சொல்லுவாங்க நான் எந்த பாவம் செய்யல பார்க்குறேன் அப்படின்னா. அதாவது அப்படி சொல்றதே தவறு தான். அது ஒரு பாவம் தான். ஒரு மனிதன் வந்து ஒரு நாளில் வந்து மினிமம் வந்து தெரியாமல் வந்து 100 டைம் 100 டைம்ஸ் மேலே வந்து தவறு செய்வாங்க தெரியாமல். தெரிஞ்சு பாவம் செய்வது வந்து அது வந்து ஒரு 50 மேலே இருக்கும் நினைக்கிறேன். ஜஸ்ட் ஸ்மால் கேல்குலேஷன். அப்போது நம்ம செய்த வந்து தவறுகள் வந்து நம்மளுக்கே தெரியும். நம்ம செஞ்சது என்ன தவறு செய்கிறோம்னு நமக்கு தெரியும். ஆனால் தவறு செஞ்சுட்டு வந்து அது தவறு இல்லாமல் நம்ம சொல்ல போகிறோம். அது வந்து அதுதான் பெரிய தவறு தான். சில நேரத்தில் வந்து நம்மளே வந்து நம்ம வந்து மேலே எடுத்துருக்கோம். நம்ம இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பெருமை பற்றி பேசிட்டு நம்ம தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற மாதிரி மற்றவங்களுக்கு கீழே தள்ளுவோம். கிறிஸ்துவனுடைய என்னோட நட்சத்திரத்தில் வந்து கடவுள் வந்து யார் வந்து அந்த என்னது தாழ்ச்சியோடு இருக்கிறார்களோ அவர்கள் கடவுள் பிடிக்கும் அப்படின்னு அவர் நட்சத்திரம் சொல்கிறார். அதனால் சில நேரத்தில் வந்து நம்ம பெருமைப்படுத்துகிறோம். நம்மளே, நம்ம குடும்பம், நம்ம ஃபேமிலி, நம்ம படித்தோம் நிறைய வந்து நிறைய பேர் வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதவங்களை யார் தெரியுமா? பெருமைப்படுறவங்க தான். இந்த பெருமையை பேசுகிறாங்க. அவங்க வந்து மற்றவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. அவங்க தான் கிரேட்னு சொல்லுவாங்க. மற்றவங்க செய்யக்கூடிய வேலையை வந்து மதிக்க மாட்டாங்க. இது நான் சில ஃபாதர்ஸ்க்கு நான் பார்த்துருக்கேன். மற்றவங்க உழைச்சதை வந்து அது வந்து மதிப்பு கொடுக்காம இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப தவறு. மற்றவங்க உழைப்புக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய மரியாதை வந்து நம்ம கொடுத்தே ஆகும். மற்றவருடைய உழைப்பை வந்து நம்ம வந்து எடுத்துக்கூடாது. அது வந்து நம்ம பெருமையாக நான் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்க நான் எல்லாமே செய்வேன் இல்லை. கிறிஸ்துவன் பண்ணவே என்னுடைய நற்செய்தியை வந்து ரொம்ப தெளிவாக நம்ம சொல்லிடுறாரு. கடவுளுடைய இதயம் எப்படி இருக்குன்னா, யார் வந்து கடவுள்கிட்ட போயிட்டு கடவுளே நான் செஞ்சது தவறு பாவியாக இருக்கிறேன் அப்படின்னு தாழ்ச்சியோடு கடவுள்கிட்ட இருக்கும் பொழுது கடவுளோட ஏற்றுக்கொள்கிறார். அதனால இந்த திருப்பில் நான் கடந்து செபிப்போம். இறைவா, நானும் பாவிதான், என் பாவனை மன்னித்து எனக்கு தீர்த்து காட்டும் மற்றும் அதே சமயத்தில் அந்த ஞானம் வரக்கூடும். நான் எப்பொழுதுமே ஒரு தாழ்ச்சியில் ஒரு மனப்பானோட இருக்கவும், நான் எங்கேயுமே பெருமையாக இல்லாமல் என்னை நான் தாழ்த்தி கொள்ள மனப்பான்மை என்று தாழ்மை என்று இந்த திருவிழில் நன்றாகும்.